ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சோனி ஆக்டிவ் சப்வூஃபர் தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த சோனி ஆக்டிவ் சப்வூஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஏவி ரிசீவரில் கனெக்ட் பண்ணலாம், ஹோம் தேட்டரில் கூட கனெக்ட் பண்ணலாம், ஆம்பிளிஃபயர்லாம் கனெக்ட் பண்ணலாம். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன், ஸோ இது ஃபுல் ஃபங்க்ஷன், ஸோ உள்ள என்ன டைப் ஆஃப் ஆம்பிளிஃபயர் யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்பீக்கர் வந்து எவ்வளோ வாட்டேஜ் வரைக்கும் தாங்கும், ஸோ இதோட ஃப்ரீக்குவன்சி, இது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் சோனி ஆக்டிவ் சப்வூஃபர். இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா SSMSP75. ஸோ இந்த சோனி சப்வூஃபர் வந்து ஃபுல்லாக நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு லோகோ வந்து சோனி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஆன் ஆஃப் பவர் ஸ்விட்ச்சு. ஸோ ஆன் பண்ணினா எல்இடி இண்டிகேஷன் ஆகும். ஸோ அதுக்கு கீழே இருக்குது பாருங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கெயின் வைக்கிறது. ஸோ வால்யூம்னு வச்சுக்கலாம், கெயினும் வச்சுக்கலாம். இதில் எதுவுமே இல்லை, ஒரே ஒரு கண்ட்ரோல் தான் வச்சுருக்காங்க. பேக் சைடில் ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு எதுவுமே வைக்கல. ஒரு ஆன் ஆஃப் பவரும் ஒரே ஒரு கெயின் மட்டும் வச்சுருக்காங்க. ஸோ லெவல்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதில். ஸோ இது வந்து மெஷ்ஷு. ஸோ ஒரு ஏர் அவுட்டுக்காக கீழே ஒரு வென்டிலேஷன் வச்சுருக்காங்க. இது வந்து ஃப்ரண்ட் ஃபயரிங் மாடல். ஸோ டவுன் ஃபயரிங் நிறைய டைப் ஆஃப் இருக்குது. இது ஃப்ரண்ட் ஃபயரிங் டைப்பில் வச்சுருக்காங்க. ஸோ பேக் சைடில் என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ பேக் சைடில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இன்புட்டு இருக்குல்ல, நம்ம ப்ரீ இன்புட் கொடுக்கணும். எதனா ஒரு டிவைஸ்லேருந்து இதில் ப்ரீ இன்புட் கொடுத்தீங்கன்னா அது கெயின் ஆகி நமக்கு நல்ல சப்பு ஃப்ரீக்வன்சியாக கிடைக்கும். இதான் இன்புட்டு. ஒரே ஒரு RCA இன்புட் வச்சுருக்காங்க. ஸோ இந்த RCA இன்புட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பின்னை கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் பின்னை தான் கனெக்ட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து அந்த மெயின் பவர் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு சாக்கெட் மீட்டர் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ சோனி நல்லா க்ளோஸாக ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம். இன்புட் வந்து பார்த்திங்கன்னா இதான் இன்புட்டு. ஸோ கீழே வந்து ஒரு பவர் சப்ளைக்கு வந்து ஏசிஸாக ஒன்று இருக்குது. ஸோ இதுமாரி ஆக்ஸ் நீங்கள் பின்ன கனெக்ட் பண்ணிக்கலாம். எதனா ஒரு ஹோம் தேட்டரோ இல்லை ஏதோ ஒரு ஆம்போ இல்லை டிவிலேருந்து வர ப்ரீ கூட இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம், பூஸ்ட் பண்ணிக்கும். இல்லை ஏவி ரிசீவரில் மோஸ்ட்லி சப்பு ப்ரீன்னு இருக்கும், அந்த லைன் எடுத்து இதில் கொடுக்கணும். ஸோ இது வந்து மாடல் SSMV. ஸோ P75 சொல்லியிருப்பேன் அந்த மாடலு. ஸோ இதுதான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 8 ohms ஸ்பீக்கரு, 100 watts தான் இதோட மொத்த அவுட்புட்டு. 8 ohms ஸ்பீக்கர் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ 100 wattage தான் கொடுக்கும். டிரான்சிஸ்டர் டைப்பாக இல்லை ஐசி டைப்பாக தெரியல. STK ஐசி தான் மோஸ்ட்லி சோனி வந்து ஏவி ரிசீவரும் சரி சப்வூஃபருக்குள்ளேயே வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம இதோட சவுண்டு கிளாரிட்டி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சப்பு மட்டும் நான் ஆன் பண்ணியிருக்கேன். சப்பு மட்டும் நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டு கேட்டது தான் கேட்கும் பாருங்கள். ஸோ அந்தளவுக்கு கிளியராக கேட்கல சப்பு, ஏன்னா கோர்னு வெறும் சப்பு மட்டும் தான் வந்து பேஸ் வருது. கூட வந்து ஃப்ரண்ட்டு சரௌண்ட் சென்டர்லாம் கனெக்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ ஃப்ரண்ட்டை கனெக்ட் பண்ணியிருக்கேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அந்த லெவலில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த வைப்ரேஷன்லாம் கரெக்டாக இருக்காது. ஏன்னா கொஞ்சம் தரையில் வச்சா தான் நல்லாயிருக்கும். நம்ம டேபிள் மேலே வச்சுருக்கோம். ஸோ கரெக்டாக அந்த பேலன்ஸ் இங்கே இல்லை. ஸோ ஆனால் வந்து இந்த ஊஃபர் வந்து நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. ஏவி ரிசீவர் STK 750 KP சொல்லிட்டு மாடல், அது கூட பேக்கேஜாக செட்டாக வந்தது. ஸோ இப்போ நம்ம டிஸ்மேண்டில் பண்ணி உள்ளே என்ன டைப் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மரும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பவர் சப்ளை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பிளிஃபயர் போர்டு வந்து பார்த்திங்கன்னா சப்புக்கு உண்டான ஆம்பிளிஃபயர் போர்டு இன்னும் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ டிஸ்மேண்டில் பண்ணி பார்க்கலாம். ஸோ உள்ளே வந்து டிரான்சிஸ்டராக இல்லை STK ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபுல்லாக நம்ம டிஸ்மேண்டில் பண்ணிட்டோம். ஸோ நல்லா கிளியராக தெரியுது, ஒரே ஒரு PCB தான் போட்டிருக்காங்க. ஸோ நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ அந்த PCB கீழே டிரான்ஸ்ஃபார்மரும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிராண்டட் டிரான்ஸ்ஃபார்மர் தான். ஸோ மேட் இன் மலேசியா. ஸோ ஒரு டைமில் வந்து மலேசியாவில் மேனுஃபேக்சர் பண்ணியிருந்தாங்க. ஆஃப்டர் தட் எல்லாம் சைனாவுக்கு போயிடுச்சு. ஸோ இது வந்து ஆக்ஸ் இன்புட் நம்ம பேக் சைடு கொடுப்போம்ல, அதுக்கு ஒரே ஒரு PCB போட்டு ஒரு கனெக்டர் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் இதில் சொல்லிக்கிற மாரி இல்லை. ஸோ JRC ஐசி 2 சப்பு ப்ரீ ஐசி போட்டிருக்காங்க. ஸோ ஹீட்ஸிங்லாம் நல்லா பெருசாக தான் இருக்குது. ஸோ வேறு என்ன இருக்குது இதில் பார்க்கலாம். ஸோ STK ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க, STK 404. ஸோ மோஸ்ட்லி சோனினாலே அவங்க ஆம்பிளிஃபயரில் வந்து STK ஐசி தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த STK ஐசி மோஸ்ட்லி வந்து மார்க்கெட்டில் கிடைக்காது. இது ஃபியூஸ் AC இன்புட்டில் எதனா
ஹை வோல்டேஜ் எதனா வந்து ஃபியூஸ் போகிற மாதிரி ஃபியூஸ் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ பவர் சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் பேக்கேஜை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சிங்கிள் டயர்டு கிடையாது, 4 டயர்டு வந்து உள்ளே வந்து பிரிட்ஜ் பேக்கேஜாக இருக்கும். ஸோ அதுலேருந்து பவர் சப்ளை வந்து கெப்பாசிட்டர் ஃபில்டர் ஆகி நேராக இந்த ஒரு ரிலே ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ஷனுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேபிள் வந்து ஃப்ரண்ட்டில் போகுது லைன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கருக்கும் அப்புறம் வந்து இந்த லெவலுக்கும் அப்புறம் பவர் ஆன் ஆஃபுக்கும் ஒரு கேபிள் செப்பரேட்டாக ஃப்ரண்ட்டில் போகுது. ஸோ இந்த வீடியோவை பார்த்ததுக்கு, லைக் பண்ணி கமெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி. மற்றொரு டெக்னிக்கல் வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம். பாய் பாய்.